ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடக்கிறது. எப்போ நடக்குது? மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார். அதே போல மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுன மனையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். அதாவது இன்னும் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது கடன் என்கின்ற விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க இந்த மாதம்னு அர்த்தம். அதாவது ஒன்று கடனை பற்றிய பேச்சுக்கள், கடனை வாங்குறது அல்லது கடனை அடைப்பது. ஸோ அந்த கடனுங்கிற அந்த தன்மை, அந்த பேச்சு இல்லாமல் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஓடாது. அப்போ ஏதாவது ஒன்று செய்வீர்கள். 2வது நல்ல விஷயம் ஹெல்த்து. அப்போ உங்களுடைய ஹெல்த்துக்கு அக்கறை எடுப்பீங்க. கண்டிப்பாக அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கீங்களா? அப்போ அந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைவீர்கள். சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா குரு பார்க்குறார். குரு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து குரு பகவானும் அங்கே பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? சரியாகும். குருங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வக்ரமாக இருந்து பார்க்குறார். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நாள்பட்ட வியாதிகள் இருந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு. பிரச்சனை வேண்டாம், சுமூகம். ஒன்று நீங்கள் விலகிறீங்களா, அவங்க விலகுவாங்க, ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு விஷயங்கள், பகை விஷயங்கள், இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே ஒரு விடிவு கொடுக்கக்கூடிய, ஒரு நல்லது நடக்கக்கூடிய, அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மார்கழி மாதம் மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பெரிய மனிதர்களின் துணை உங்களுக்கு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் செயல்படுத்துவதற்கு. முயற்சி எப்படி இருக்கும் சார்? முயற்சியில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா முயற்சி நாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ அந்த சூரியன் முயற்சிநாதன், தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ அரசாங்க உதவி கிடைக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். அப்போ அந்த சூரியனை போல இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். கௌரவமாக இருக்கணும், கௌரவத்தில் எந்த குறைச்சல் வரக்கூடாது. இந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக மிதுனத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா நீங்க போய் 6ல் உட்கார்ந்துருக்கீங்களா? அப்போ 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய் நேரம் உங்க ராசியை பார்க்குறாரா, குரு பார்க்குறாரா, கடனை கொடுத்துரும். அப்போ கடன், வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கு,
அல்லது எதையாவது பண்ணி ஒரு வாடகை வருமானம் வருவதற்கான வழிமுறை செய்வதற்கு இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியே தீரும். சார், குழந்தை நலனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். குழந்தைகள் எப்படி இருக்க போகிறாங்க, குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்கும்? சரி, இது அப்படிலாம் கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தை நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை படிப்பு நல்லா இருக்கும். ஒரு டீச்சர்ஸ் நல்லா படிக்கிறான், ஒரு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய, இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு சந்தோஷத்தரமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை காரகிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மார்கழி மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவது இல்லை. ஏன்னா வக்ரமடைந்து பார்க்கிறார். இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் அங்கேயே சார் மிதுனத்தில் இருந்தார், இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போ வக்ர காலகட்டத்தில், வக்ரம் அப்படி என்னென்ன, உக்கிரமாக செயல்படுவது, வேகமாக விரைவாக தன்னுடைய இயல்பை மாற்றி செயல்படுவது. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஸோ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் உண்டு. அடுத்து ஒரு நல்ல விஷயம்னு சொன்னீங்கன்னா, குரு நேர 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் டக்கு 4 கிரகங்கள் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வந்து அமரப்போகிறது. சுக்கிரன் 5க்குரியவன் 7ஆம் இடத்துல. நிறைய பேர் காதல் இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் ஓகே பண்ணி வைக்கும். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த வருடம் அது குறிப்பாக சொல்லப்போனால் மார்கழி தை, அதாவது இந்த ஒரு 30-40 நாட்கள் நல்ல செய்தி கொடுக்கும். எனக்கு குரு வக்ரமாக ஒரு 97 நாள் அங்கே இருக்க போகிறார் உங்கள் மிதுனத்தில். ஸோ அந்த 97 நாட்களில் நல்ல செய்தி, திருமணம், சுபகாரியங்கள் செய்வது, அதாவது சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல பெயரை கொடுத்து, அதாவது ஒரு பெயர் எடுக்கிறது, நல்ல பெயர் எடுக்கிறது, ஒரு புகழ் கௌரவம் கிடைப்பது, மற்றவர்களால் ஒரு போற்றுதல் செய்யக்கூடிய, அடைய இவர்கிட்ட கொடுத்தா இது பக்காவாக செஞ்சு முடிச்சிருப்பார் அப்படிங்கிற அந்த சூரியன் அங்கே இருக்காரா, அந்த குரு சூரியன் இணைவு இருக்கா, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும், பெரிய பதவிகளும் தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ப்பீர்கள். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே ராகு இருக்கார். அப்போ நேரம் என்ன பண்ணும், ராகுன்னா வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ராகுனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட், சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இந்த மிதனத்துக்கு யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும், அதுக்குரிய எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டைமை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ வேலைக்காக அதர் ஸ்டேட்டுக்கு போவது, வேறு ஸ்டேட்டு இடமாறி செல்வது, வெளிநாட்டுக்கு செல்வது, சிறு தூர பிரயாணங்களிலிருந்து தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது, வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவது. கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி, வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது அந்நிய மதம், வேற மதத்தினர் சார்ந்த இனத்தை சார்ந்தவர்களோட ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது
நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு ஏற்படுத்தியே தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மார்கழி மாதம் ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். நல்ல தெய்வ வழிபாடு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை சென்று வழிபடுவதும், குல தெய்வத்தை, அதாவது ஒன்று புதன்கிழமை நாளில் பெருமாளை சென்று வழிபடுங்க, இல்லது மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும், அல்லது புதனுடைய அம்சம் உங்கள் ராசிநாதன் புதன் அம்சமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று புதன்கிழமையில் வழிபடுவது நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும். அதாவது இந்த மனசில் நிறைய பேர் கஷ்டங்கள், ஏதாவது ஒன்று குழப்பங்கள், கஷ்டமாக இருக்குது, மனசு நல்லா இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, மனசு சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிட்டு இருப்பீங்கள்ல, அந்த புலம்பலிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.